பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் முடிந்து 12 ஆண்டுகள் ஆகிறது. இப்போது கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய நேரம். ஆனால் தற்போது ஆலய நிர்வாகம், அறநிலையத்துறை காலம் தாழ்த்தி வருகிறது. அரசியல்வாதிகள், அரசு பிரதிநிதிகளுடைய இஷ்டத்திற்கு காலம் தாழ்த்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகளை துவக்க வேண்டும் என்று இந்து முன்னணி கோருகிறது. அதேபோல பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் உற்சவர் சிலை மோசடி வழக்கில் உற்சவர் சிலையை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீதிமன்றம் வேண்டுமானால் ஆய்வு செய்வதற்கு கோவிலுக்கு வந்திருக்கலாம். இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் சிலையை, மூல உற்சவரை எடுத்து சென்றது இந்துக்களிடையே மன கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. அதே போல பழனியை ஆண்ட வையாபுரி மன்னன் கட்டிய அந்த வையாபுரி குளத்திலே இன்றைய தினம் மருத்துவ கழிவுகள், குப்பைகள், சாக்கடைகளை கலந்து மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இந்த குளத்தை சுத்தம் செய்து பக்தர்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தணும். அதை இந்து முன்னணி சார்பாக இந்த 3 கோரிக்கைகளை வைத்து, அதே போல தமிழகம் தழுவிய அளவிலே அனைத்து திருக்கோயில்களிலும் தரிசன கட்டணம் என்ற பெயரிலே பல பகல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தரிசன கட்டணங்களை எல்லாம் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டும் இந்து முன்னணி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மொட்டை அடிக்கிற அந்த நபர்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளாஜிலையும் வந்து மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. புத்தல் புத்தல் இந்து மதம்,